ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேத்துல இருந்து சீமானோட தும்பிகள் பயங்கரமான கதறல். யாருக்கு எதிரானு கேட்டீங்கன்னா தளபதி விஜயவர்ல பார்த்து ஒப்பாரி பயங்கரமா வைக்கிறானுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த தூய்மை பணியாளர்கள் ஒரு 6 நாட்களுக்கு மேலாக ஒரு போராட்டம் பண்றாங்கல்ல. இந்த தனியார் மயமாக்குவதை கண்டிச்சு அரசாங்க வேலையை மாத்தணும், பெர்மனன்ட் ஆக்கணும், கூலியை கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை ரிப்பன் மாளிகை முன்பு வந்து பாத்தீங்கன்னா போராட்டத்தில் குவிச்சிருக்காங்க. சோ அந்த போராட்டத்தை முதலாக அதுக்கு ஆதரவு கொடுத்து பெரிய லெவலில் அந்த போராட்டத்தை மாத்துறதே பாத்தீங்கன்னா தமிழை வச்சுக்கிறதுக்காரன் தான். தமிழை வச்சுக்கிறத சேர்ந்த ஆதவர்ஜனா மற்றபடி நிர்வாகிகள் எல்லாரும் போயிட்டு முதலாக ஆதரவு கொடுத்தாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அந்த நேரத்துல இதை வந்து பாத்தீங்கன்னா விஜயவர்கள் கண்டிப்பா கையில் எடுப்பாரு, பெரிய லெவலில் அந்த போராட்டம் மாறும். சோ அப்ப முதல்ல போயிட்டு நாம இதை வந்து கேட்ச் பண்ண அப்படின்ட்டு சீமானவரோட தம்பிகளும் அங்க போயிட்டு சீமானவர் அந்த மக்களோட தலையில உட்காந்து ஆதரவு தெரிவிச்சு அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடத்தினாங்க. சோ நம்ம எல்லாம் பார்த்திருந்தோம். அது நல்ல விஷயம் தான், நம்ம அதை விமர்சிக்கல. அது அரசியல் கட்சிகள் அப்படிதான் பண்ணுவாங்க. சோ அப்ப அந்த நேரத்துல சீமானோட தும்பிகள் இடுமோனம் கார்த்திக் என்ன ஒரு ட்வீட்ல போட்டு பயங்கரமா கதைதான் கேட்டீங்கன்னா, அதாவது இங்க வந்து இந்த மக்களோட தரையிலாம இருந்து ஆதரவு தெரிவித்து போராட்டத்தை முன்னெடுக்காத எவனுக்குமே கோட்டையில போய் நேரடியாக உட்காரணுங்கிற என்ன கனவுலையும் வரக்கூடாது அப்படின்னு விஜயவர்ல மறைமுகமா சாட்டியிருந்தான். அதுக்கு தான் நம்ம நேற்று வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோல பயிற்சி கொடுத்திருந்தோம். சோ நாம நேற்று வீடியோல பயிற்சி கொடுத்து கொஞ்ச நேரத்திலேயே தளபதி விஜய் அவர்கள் அந்த தூய்மை பணியாளர்களை அப்படியே நேரடியா படையூர் ஆபீஸ் கூப்பிட்டு அங்க வச்சு அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு, நீங்க எதுக்குமே கலங்காதீங்க, உங்களோட நான் இருக்கேன், தமிழக வச்சுக்கல இருக்கு, நீங்க எதுக்குமே கவலைப்படாங்கன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு அளிச்சிட்டார். சோ இப்போ இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா இதை ஃபுல்லாவே இவங்க தான் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாங்க. நாம் தமிழ் கட்சி தான் பாத்தீங்கன்னா அந்த தூய்மை பள்ளிக்கான போராட்டத்தை பெரிய அளவுல பண்றாங்க அப்படின்ட்டு அவங்க தான் அதுக்கு உண்டான கிரேட ஃபுல்லா வாங்குற மாதிரி இருந்துச்சு. சோ இப்போ தளபதி விஜய் அவர்கள் அந்த மக்கள் கூப்பிட்டு ஆதரவு தெரிவிச்சோன்னே எப்படி மாறும்? தமிழ்நாடு முழுக்க தளபதி விஜய் அவர்கள் அந்த தூய்மை பள்ளிகளுக்கு அந்த ஆதரவு தான் மாறும். சோ அதனால இப்ப முழுக்க என்ன உட்காந்து கதறிட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி எப்பவுமே என்ன கதறுவானுங்க, பனையூர் பண்ணையார் ஒரு பனையூர் விட்டு வெளியேற மாட்டாரா அப்படின்னு கதறுவானுங்களா, அதே மாதிரி சோ இதுக்கு கூட போராட்ட காலத்துக்கு நேரடியா போக மாட்டாரா, அந்த மக்களை இங்க கூப்பிட்டு தான் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆதரவு கொடுப்பாரா, எப்படி தேர்தல் நேரத்துல வாக்கு கேட்கறதுக்காக நேரடியா மக்கள்கிட்ட போவாரா, இல்ல மக்கள் இங்க கூப்பிட்டு வச்சு வாக்கு கேட்பாரா, எப்படிப்பா இது அப்படின்னு சொல்லி ரொம்ப டக்கல் பண்ணி டோல் பண்ணிட்டு நடக்கானுங்க. சோ அவனோட வயிற்றுச்சது அது நல்லா தெரியுது. சோ அவங்க நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, டேய் வெண்ணைகளா, ஏன் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு போட்ட காலத்துக்கு வரல, அந்த மக்கள் அங்க வந்து சந்திக்கலன்னு அந்த மக்களே நேரடியா சொல்றாங்க. அதாவது அவர் இங்க வாரன்னு சொல்லியிருந்தாரு நைட்டு போல, அவர் இங்க வந்தாருன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுக்குள்ள டிராபிக் ஜாம் ஆகும், எப்படி போக்குவரத்து இதை வச்சு எங்களை வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து அகற்றுறதுக்கு வேற பெரிய லெவல்ல ஒரு செயல் நடக்கும். சோ அவர் வந்தாருன்னா அந்த அளவுக்கு கூட்டம் கூட எல்லாருக்குமே தெரியும். சோ அதனாலதான் தவிர்த்துட்டு நீங்க வர வேண்டாம், நாங்களே சார் வாரன்னு சொல்லிட்டு நாங்க தான் போனோம் அப்படிங்கறத அந்த மக்களே வெளியில பகிரங்கமா சொல்றாங்க. ஆனாலும் இவங்க உட்கார்ந்துகிட்டு பயங்கரமா கதறானுங்க. அதாவது சீமானும் விஜயும் ஒன்னா நான் கேட்கிறேன், டேய் வெண்ணத்தனமா பேசிட்டு இருக்கீங்களே, அவரு அங்க வந்தாருன்னா எந்த லெவல்ல பாத்தீங்கன்னா பிரச்சனை நாங்களும் அதான் எதிர்பார்க்கிறோம். ஒரு நேஷனல் லெவல்ல திமுக அடிக்கிறதுக்கு இதை சரியா ஒரு பிரச்சனை கையில எடுத்து விஜயவர் அடிக்கணும் தான் நாங்களும் ஆசைப்பட்டு இருக்கோம். ஆனா தளபதி விஜயவர் அந்த சண்டையை தள்ளி போட்டுருக்காரு. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் வேற லெவல்ல பெரிய ஒரு சண்டைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சோ இப்போ இவர் தளபதி விஜய் அங்க வந்தாருன்னா கண்டிப்பா ஒரு பெரிய அளவு கூட்டம் நடக்கும். அங்க வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தள்ளு முள்ளுன்னு டிராபிக் ஜாம் போறோம், அதாவது பொதுமக்களுக்கு வந்து போய் இடஞ்சல் சொல்லிட்டு அதை ஒரு காரணமா வச்சு இங்க ஆளுங்கட்சி அவங்க வந்து பாத்தீங்கன்னா போராட்டத்தை கைவிட வச்சிருவாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். சோ தளபதி விஜய் அவர்களுக்கு ஏற்ப அந்த மக்கள் தான் அதை நினைச்சுதான் அந்த மக்கள் நேரடி அங்க போய் செஞ்சிருக்காங்க. இதுல உங்களுக்கு என்ன வலிக்குது நான் தெரியாம இருக்கிறேன். சீமான விஜய் எப்படி அவனாங்க முடியும்? அதை வந்து பாத்தீங்கன்னா சீமானே ஒத்துக்கிட்டு தான் சொல்லியிருக்காரு. உங்க அண்ணனே, உங்க அண்ணன் வயாலே இல்ல தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு இடைஞ்சல் இருக்கு, அவர் வந்து நம்மள மாதிரி சாதாரணமா மக்களோட மக்களா போக முடியாது, அவ்வளவு ஒரு பாப்புலாரிட்டி அப்படி இருக்கு, மக்கள் நிறைய திரளுவாங்க, சோ அதுவே அவருக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு உங்க அண்ணனே இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. சோ அப்படி இருந்தும் நீங்க எல்லாம் கதறீங்கன்னா இது இவங்களுக்கும் தெரியும், தெரிஞ்சுமே கதறுவானுங்க பயங்கரமா. ஏன்னு கேட்டீங்கன்னா வயிற்றுச்சல். ஏன்னா இவங்க இவ்வளவுக்குள்ள கத்தி இவங்க பண்ணக்கூடிய அதெல்லாம் ஒரே ஒரு 45 நிமிஷத்துல விஜய் அவர்கள் எல்லாத்தையும் மாத்திடுறாருல. டோட்டலா அந்த மக்களே பத்தி தாமகம் இழுத்துறாருல. எல்லாரும் பாத்தீங்கன்னா விஜய் வந்ததை பத்தி தான் பேசுறாங்க. சீமானவர்கள் வந்து அங்க இருந்து போராடினதையா கத்திரி எதையுமே அவன் கண்டுக்கல. எல்லா மக்களும் பல விஜய் அவர்கள் எங்களை கூப்பிட்டு இவ்வளவு ஆதரவா பேசினாரு, எங்களுக்காண்டி உறுதுணையா இருக்குன்னு சொல்லி அதை பத்தி தான் பேசுறாங்க அந்த போட்ட மக்கள். சோ அது ஃபுல்லா விஜய் அவர்கள் கிரெடிட் போகுதுன்னு சொல்லி அந்த பொறாமையில உட்காந்து பொங்கிட்டு நடக்காங்க. தளபதி விஜய் அவர்கள் அதை பத்தி அறிக்கை விட முன்னாடி, நேரடியாக போராட்ட காலத்துக்கு வர முன்னாடி, அந்த மக்கள் சந்திக்க முன்னாடி, ஆதரவு கொடுக்க முன்னாடி அவர் இதுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்க மாட்டாரா, அதுக்கு தான் ஆதரவு கொடுப்பாரா அப்படி இப்படின்னு பயமா கதறானுங்க. சோ இப்ப ஆதரவு கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, ஏன் பனையூர் ஆபீஸ் கூப்பிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் பேசுவாரா, மக்கள் சந்திப்பாரா, இங்க வந்து சந்திக்க மாட்டாரா, வெண்ணத்தனா பேசக்கூடாது. அதாவது இதே தமிழ்நாட்டில் இருக்கிற மத்த கட்சிகள் எத்தனையோ கட்சிகள் எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக கூட இந்த பக்கம் நேரடியா வரல. நல்லா புரிஞ்சுக்கணும். மத்தபடி திருமாவளவன் வரல, இவன் ஒன்னு சொல்றாரு, திருமாவளவன் கட்சி வந்து பாத்தீங்க வரல. சோ இப்படி பாவம் மத்த கட்சியெல்லாம் வரல, அந்த கட்சியெல்லாம் பத்தி ஏன்டா வரலன்னு இவனு கேள்வி கேட்க மாட்டாங்க, விமர்சனம் பண்ண மாட்டானுங்க. முழுக்க தளபதி விஜய்ல பத்தியே காலர் பண்ணிருக்காங்க. அப்ப இவங்களோட நோக்கம் தான் என்ன? சோ இப்ப இவங்களோட போக்கஸ் முழுக்க தளபதி விஜய்ல பத்தி தான் இருக்கு. அதாவது ஆளுங்கட்சி சும்மா பேருக்கு தான் விமர்சிக்க வேண்டியது. ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தானே ட்ரெயின் பண்ணி அனுப்பியிருக்காங்க இவங்கள, நீங்க வந்து அப்படி அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு விஜய் ஃபுல்லா டார்கெட் பண்ணுங்க அப்படின்ட்டு. அதனால அந்த ஆளுங்கட்சியை பத்தி பயங்கர விமர்சிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையான்னு கேட்கிறேன். இந்த துறை சார்ந்த அமைச்சரே வரல, ஏன்னு கேட்கல. முதலமைச்சர் அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. துணை முதலமைச்சர் என்ன பண்றாரு, அதை பத்தி பயங்கரமா அதை பத்தி இந்த சாட்டை திரும்ப ஒரு வீடியோ போட வேண்டியதுன்னா அதை பத்தி போட மாட்டேங்க.
பண்ணையூர்ல படுத்து தூங்குறாரா? அவங்க கட்சிக்காரங்கலாம் பாத்தீங்கன்னா, அந்த நிர்வாகிகள்லாம் பாத்தீங்கன்னா விஜய்க்கு எதிராவே கிளம்புறாங்க. சோ யாருக்குமே அவர் பண்ற விஷயம் பிடிக்க மாட்டேங்குது. எந்த விஷயத்தையும் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாரு. எப்படி இருக்காரு? அமைதியா இருக்கான்னு சொல்லிட்டு தமிழை வச்சு கலத்தை சேர்ந்த நிர்வாகிகளே பாத்தீங்கன்னா நிறைய பேர் பத்தி கும்பிடுறாங்க. அவருக்கு எதிராக பேசுறாங்க. சோ இதெல்லாம் தேவையா? அவருக்கு சொல்லி கொடுக்குற ஜான ஆரோக்கியசாமி சரியா சொல்லி கொடுக்கல. அப்படி இப்படின்னு நேத்து ஒரு வீடியோ போட்டிருக்கான் சாட்டை. டேய் இந்த பேசுறாங்கல்ல சோசியல் மீடியால, அதாவது பாத்தீங்கன்னா இவர் ஏன் இப்படி இருக்காரு, நான் இவ்வளவு நாள் இவரு ஏதோ பண்ணுவார்னு நினைச்சேன், கடைசியில் இப்படி பண்ணிட்டா, நான் திரும்ப நான் சீமான் கட்சிக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து கூட நான் அதை பத்தி பேசியிருந்தேன். தம்பிகளா அவசரப்படாதீங்க. அதுல 1, 2 ஐடியில் வந்து உண்மையா நான் பார்த்தேன். அதுக்குள்ள போய் எல்லாம் செக் பண்ணேன். அதுல 1, 2 பேர் தங்களுடைய கருத்தை பதிச்சிருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே தளபதி விஜய் பண்ற விஷயத்தை பார்த்து அவங்க கொஞ்சம் அமைதியா இருந்த உடனே அதை பார்த்து கோவப்பட்டு சில பேர் பேசிருக்காங்க. ஆனா மத்தபடியே இன்னும் நிறைய ஐடிகள் இருக்கு. அதெல்லாம் ஃபேக் ஓவரோகன ஐடிகள். எப்படி அதாவதுன்னா வருவாங்களாம், அவர் தளபதி விஜயோடைய அந்த ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா டிவில வைப்பாங்களாம், வச்சுக்கிட்டு என்னப்பா இது எங்களை இப்படி அவமானப்படுத்துறாரு, எங்களை கேவலப்படுத்துறாரு, இவருக்கு எதுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும், இவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்காமலே இருக்கலாமே. சோ இதுக்கு நான் எவ்வளவு பரவாயில்ல, சீமான் அவர்கள் அவரோட போய் நான் போட்ட காலத்துல போட போறேன், அவரோட போய் மக்களுக்காக நிக்க போறேன், போய் நில்லு, உன்னை எவன் தடுத்தான்னு கேட்கிறேன். ஏன்னா அது ஃபுல்லாவே ஃபேக் ஐடி. இப்போ பாத்தீங்களா எங்க யார் வாயால வருதுண்டு. சோ இந்த நாம் தமிழ் கட்சியும் அப்ப திமுகவோட கைக்குலியா மாறிட்டுன்னு ரொம்ப நாளா தான் சொல்லிட்டு இருக்கோம். அதான் கேட்டீங்கன்னா திமுகவோட வேலையே இதுதான். சோ எப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த உள்ளுக்கு இருக்கிற அதாவது தமிழை வச்சுக்கிறதுல உள்ள நிர்வாகிகளே கும்பிடுறாங்களாம். அந்த கட்சியில நடக்கூட எதுவுமே அவங்களுக்கு பிடிக்கல. பாதி பேர் பாத்தீங்கன்னா புஷியானந்த திட்டுறாங்க, ஜானவர் கிஷன் திட்டுறாங்க. சோ இவங்க பேச்செல்லாம் கேட்டுதான் விஜய் வந்து பாத்தீங்கன்னா அமைதியா உட்காந்துட்டு இருக்காரு. சோ அவருக்கு அரசியல் என்னன்னு தெரியல, தேவையில்லாம ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசுறான். அதாவது இவங்களுடைய நோக்கமே தான். அதாவது நீங்க இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்னு ஞாபகத்துல வரும். இந்த விஜயகாந்த் இருக்காருல்ல, கேப்டன் விஜயகாந்த், அவர் கட்சி ஆரம்பிச்சுட்டு மிகப்பெரிய சக்தியா வரும்போது இதே மாதிரி தான் ஆரம்பிச்சானுங்க. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடிகாரங்கிற மாதிரி சித்தரிச்சாங்க. இப்ப தளபதி விஜய் அவருக்கு ஒண்ணுமே தெரியலங்கிற மாதிரி இங்க ஆரம்பிக்கானுங்க. சோ இந்த வேலையெல்லாம் சித்துலேட்ல யாரோட வேலைன்னு நமக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அதாவது கேட்டீங்கன்னா யார் யார் ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது விஜயோடைய ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு அவர் பேர் விஜய்னு ஒன்று சேர்த்துக்கிட்டு அதுல உட்காந்துட்டு விஜய் விமர்சனம் பண்றது. ஏண்டா அவரு இப்பதான்டா கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்காரு. இன்னும் அவர் என்னென்ன பண்ண போறாருன்னு இனிமேதான் தெரியும். அதாவது ஸ்டார்டிங்லேயே அதாவது சின்ன மனஸ்தாபங்கள் இருக்கும் எல்லாருக்குமே. தளபதி விஜய் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சலிப்படாங்க, என்னடா இவரு அமைதியா இருக்காரு, சில விஷயங்களை குரல் கொடுக்க மாட்டேங்காரு அப்படின்ட்டு. ஆனா அது வந்து அவங்க கொஞ்சம் மெச்சூரிட்டி இல்லாம அவங்க அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. அதை தான் நான் நேற்று வீடியோ சொல்லியிருந்தேன். தம்பிகளா அவசரப்படாதீங்க. ஒருத்த மனுஷன் நடிகரா இருக்கும் போதே மக்களோட மக்களா போயிட்டு தலையில உட்காந்து அந்த மக்களுக்கு ஆதரவு கொடுத்து எல்லா விஷயத்தையும் கலந்துகிட்ட ஒரு மனுஷன் இப்போ அவர் அரசு கட்சி ஆரம்பிச்சு வந்ததுக்கு அப்புறம் அவர் அமைதியா இருக்காருன்னா கொஞ்சம் யோசிக்கணும். எல்லா விஷயத்திலையும் எடுத்தங்க ஒருத்தரும் சீமான் மாதிரி போய் நிக்க முடியாது. சீமானோட நிலைப்பாடு வேற, விஜயோட நிலைப்பாடு வேற, சீமானோட அரசியல் வேற, விஜயோட அரசியல் வேற, சீமானோட ஐடியாலஜி வேற, விஜயோட ஐடியாலஜி வேற, சீமானோட நோக்கம் வேற, விஜயோட நோக்கம் வேற. நல்லா புரிஞ்சுட்டு பேசணும். எல்லாரையும் ஒரே தட்டு வச்சு நீங்க பார்க்க கூடாது, புரியுதா? அவர் போய் நிக்கிற எல்லா போராட்டத்துக்குமே நிப்பாரு. எந்த போராட்டத்துக்கு அவர் வெற்றி வாங்கி இருக்காரு, எந்த போராட்டத்துக்கு தீர்வு கிடைச்சிருக்கு. விஜய் அவர்கள் ஒரு விஷயம் பண்றாருன்னா அதுக்காக கோர்ட் வரைக்கும் போவார், நீதிமன்றத்துக்கு போவார். அந்த விஷயத்தை கடைசியில் விட மாட்டாரு. அதுக்காக நிலைப்பாடு என்ன, நீங்க அதுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து அதாவது நம்ம கான்சிஸ்டன்ஸா ஒரு விஷயத்தை பண்ணணும். கன்சிஸ்டன்சியா சும்மா ஒரு நாள் போயிட்டு அந்த ஒரு கூத்துக்கு நின்று ஒரு பாடத்தை தூக்கி பிடிச்சி அங்க போய் அப்படி உணர்ச்சிப்பாங்க கத்திட்டு அடுத்தாப்புல அதை கண்டுக்காம போறதா விஷயமே கிடையாது. சீமானவர் இதே மாதிரி நிறைய போராட்டத்தை 15 வருஷம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருந்த மக்களை அவரை ஜெயிக்க வைக்கலன்னா அவர் மேல நம்பகத்தன்மை வரல. ஆனா விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா சில போராட்டங்கள் தான் முன்னாடி போய் நிக்காரு. ஆனாலும் மக்கள் இன்னும் அவர் மேல பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க. அது 2026 தேர்தல் உங்களுக்கு தெரியும். சோ அந்த மக்கள் புரிதலோட இருக்காங்க. உங்களுக்கு எங்க வலிக்குதுன்னு கேட்க, நான் தமிழ் தும்பிகளுக்கு என்ன வலிக்குதுன்னு கேட்க. கேட்க வேண்டிய ஆளுங்க உங்க ஊர்ல 1000 பேர் இருக்காங்க, அவன் எல்லாம் கேட்க மாட்டேங்க. திருமாவளவர்கள் இதை ஏன் குரல் கொடுக்கல கேளுங்க போயிட்டு. பாட்டாளி மக்கள் கட்சி இதை பத்தி பேசல. அந்த மாதிரி தமிழ் சமூகத்தில் உள்ள கட்சிகள் அப்ப அதெல்லாம் பத்தி விமர்சிக்க மாட்டீங்க. ஏன்னா அதுக்கு மேல ஒரு சமூகம் இருக்கு, ஒரு சாதி அமைப்பு இருக்கு, ஒரு கட்டமைப்பு இருக்கு. சோ அந்த சமூக மக்கள் நமக்கு எதிராக திரும்பிடுவாங்க. நீங்க சொன்னீங்கல்ல விஜய் அவர்கள் கவின் விஷயத்துல ஏன் பேசல இப்ப நீங்க பேச வேண்டியதுதானே, மத்த கட்சிகள்லாம் பத்தி பேச வேண்டியதுதானே, ஏன் பேச மாட்டீங்க? சோ அந்த கட்சியெல்லாம் பத்தி இவங்க தொட மாட்டாங்க. ஏன் தொட்டாங்கன்னா அந்த சமூக ஓட்டுகள் நமக்கு வராது. சீமானோட தும்பிகள் அதெல்லாம் கரெக்டா இருப்பாங்க. வேணா விஜய் அவர்கள் மட்டும் தான் டார்கெட். ஏன்னா அங்க அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க முதலாளிகள். அதாவது நீ எங்களை அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கோ, ஆனா விஜயை மட்டும் வச்சு செஞ்சு டார்கெட் பண்ணு, அவன் மட்டும் ஒண்ணுமே இல்லாம அவங்க நெகட்டிவ் ஒரு கட்டமைப்பு பண்ணு. இதெல்லாம் ஒரு பழப்பு. இது தெரியாம நிறைய தமிழை வச்சு காலத்துல உள்ள சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆமல்ல ஒரு காலத்துக்கே வர மாட்டேங்காரு, என்னப்பா இப்படி இருக்காரு. எப்பா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒரு அரசியல் பண்றதுக்காக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வரல. இது தளபதி விஜயோடைய அரசியல் கட்சி, அவருடைய அரசியல். அவர் என்ன நினைக்கிறா அவர் மாதிரியான ஒரு அரசியல் தான். அதுக்குதான் தனித்துவம். எல்லாரையும் மாதிரியும் ஒரு அரசியல் பண்றதுக்கு அவர் ஏன் புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு வரணும்? திரும்ப திரும்ப நான் தான் சொல்றேன், கொஞ்சமாவது புரிதலோட இருக்கணும், ஓகேவா? சோ அவர் என்ன நினைச்சவர அந்த மக்களுக்கு என்ன ஒரு தீர்வு கொடுக்க நினைச்சாரு அதை கரெக்டா பண்ணிருக்காரு. அந்த மக்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. சோ எல்லா போராட்டத்திலையும் தளபதி விஜய் போய் அங்க கருத்து போய் நிக்கும் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அது கடைசி வரைக்கும் நடக்க நான் சொல்றேன். சோ அவருடைய அரசியல கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணி தான் பாருங்களேன். அவர் என்னதான் பண்ண போறாரு, கட்சி ஆரம்பிச்சு வந்துட்டாரு, இன்னும் தேர்தலுக்கு ஒரு 8 மாசம் இருக்கா, வெயிட் பண்ணுங்க என்ன பண்றாருன்னு. சோ பாத்துட்டு முடிவு பண்ணுங்க. ஓட்டு போட்டு நீங்க நாளைக்கே ஓட்டு போட போறது இல்ல, பாத்துட்டு ஓட்டு போடுங்க அவர் என்னென்ன பண்றாரு, ஓகேவா? சோ அதான் நீங்க சொல்ல நினைச்சேன். சோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன தோணுச்சு, நீங்க என்ன நினைச்சீங்க அப்படிங்கறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்ண தயாரா இருக்கேன். பாய்.